Welcome to Genius Academy of Physics and Mathematics. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குவாண்டம் பிஹேவியர். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் உங்களுக்கு ஃபெய்ன்மேன் லெக்சர் புக்கை அன்ராப் பண்ணி காமிச்சிருப்பேன். இட் இஸ் நாட் அன்பாக்சிங்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், இட் இஸ் அன்ராப்பிங். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபெய்ன்மேன் லெக்சர்ஸோட 3rd வால்யூம் வந்து அன்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ நான் அப்போ சொல்லியிருந்தேன் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், பட் ஐ வாஸ் பிஸி, குவைட் பிஸி, என்னால் வீடியோஸ் பண்ண முடியல. பட் நான் ஐ காட் ஃப்ரீ அண்ட் ஐ கேன் மேக் யூ வீடியோஸ் டெய்லி, இல்லைன்னா வீக்லி ட்ரைஸாவது பண்ணுறேன். ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா குவாண்டம் பிஹேவியர். ஸோ ஃபுல் சாப்டர் கவர் பண்ண போகிறது கிடையாது, ஃபர்ஸ்ட் 2 pages or 3 pages கவர் பண்ணுவேன். ஸோ எத்தனை பார்ட் வருங்கிறது தெரியல, மேபி ஆல்மோஸ்ட் 3 parts பிளான் பண்ணியிருக்கேன், 3 or 4 parts. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 pages பார்க்கலாம். ஸோ குவாண்டம் பிஹேவியரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா அட்டாமிக் மெக்கானிக்ஸ்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ அந்த அட்டாமிக் மெக்கானிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாலை நான் மேலேருந்து கீழே போடுறேன். ஸோ அந்த பால் வந்து கீழே விழுந்து பவுன்ஸ் பேக் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ this we might have studied or we have seen in lot of places. நம்ம லைஃப் டைமில் நிறைய இடங்களில் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறத நம்ம டைரெக்டாக நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இது ஒரு நியூக்ளியஸை வந்து நம்ம பார்த்ததே இல்லை, ஒரு ஆட்டமை வந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆட்டம் வந்து எப்படி பிஹேவ் ஆகும், அந்த ஆட்டம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நம்ம கண்ணால் பார்த்ததே இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து பயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது நிறைய விஷயங்களை அது பார்த்ததில்லை. பட் நம்ம ஏஜாக என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பெரிய குழந்தையாக பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கல நமக்கு பயமாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காது, அதனால் அதுக்கு எந்த பயமுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும். ஸோ பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு பார்த்துருக்கோம். ஒரு பால், ஒரு புல்லட், ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் நமக்கு ஆட்டம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தெரியாது. இது வந்துட்டு ஸோ ஆட்டம் வந்துட்டு 2 விதமாக பிஹேவ் பண்ணுங்கிறது தான் சயின்டிஸ்டோட ஒரு தியரி. ஸோ எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, எய்தர் ஆஸ் அ வேவ், ஒரு வேவாக பிஹேவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணலாம், ஒரு பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வேவாக பிஹேவ் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புல்லட் மாதிரி, இல்லை ஒரு பார்ட்டிக்கல் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கலாம், இல்லை புல்லட்ஸ் மாதிரி லென்த்தியாக இருக்கலாம், பேக்கெட்ஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் இட் கேன் பிஹேவ் ஆஸ் அ வேவ். ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற 2 விஷயங்களை எடுத்து நம்ம இன்றைக்கி ஸ்டடி பண்ண போகிறோம். பார்ட்டிக்கல், அதாவது ஒரு புல்லட்டை எடுத்து அந்த புல்லட் எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு புல்லட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி ஒரு வேவ் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புல்லட் படிச்சிடலாம். ஸோ ஒரு புல்லட் ஒரு வால் பெனட்ரேட் பண்ணிட்டு போகுது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த வாலில் நான் 2 ஹோல்ஸ் வச்சுருக்கேன், ஹோல் A, ஹோல் B, சரிங்களா? இப்போது ஒரு பின்னாடி வந்துட்டு ஒரு மட் பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த மட் பாக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த A ஹோல் இல்லை B ஹோல் வழியாக நான் இங்கே ஒரு கன்னை வச்சு ஃபயர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். கன்னை வச்சு நான் ஃபயர் பண்ணுறேன். ஸோ இந்த கன்னை வச்சு ஃபயர் பண்ணையில் எய்தர் இந்த ஹோல் ஏ, இந்த செவுத்தில் வந்து பட்டு கீழே விழுகிறது ஓகே. பட் இந்த ஹோல் ஏ இல்லை ஹோல் பி வழியாக வெளியே போகிற புல்லட்ஸை வந்து இந்த மட் பாக்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ நான் ஒன்ஸ் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபயரிங் முடிச்சுட்டு ஒரு 45 புல்லட்ஸ் இருக்கக்கூடிய ரைஃபிள் எடுத்து, ஒரு 20 புல்லட்ஸ் இருக்கக்கூடிய ரைஃபிள் எடுத்து நான் ஃபயர் பண்ணுறேன்னா, இந்த ஹோல் ஏ இல்லை ஹோல் பியை பெனட்ரேட் பண்ணிட்டு போன புல்லட்ஸை ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹோல் ஏ ஹோல் பி ஃபயரிங் முடிச்சுட்டு நான் கவுண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இப்படி ஒரு வேவ் கிடைக்கும். ஒரு ப்ராபபிலிட்டி கால்குலேஷன் பண்ணேன்னா எனக்கு இப்படி ஒரு ப்ராபபிலிட்டி கிராஃப் ப்ளாட் பண்ணுவேன் நான். ஸோ 0 to x இன்க்ரீஸ் ஆக எனக்கு வேவும் இந்த மாதிரி ஒரு வேவ் கிடைக்கும். ஸோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஏபி 2 ஓப்பன் ஆகிருக்கையில் இவ்வளோ புல்லட்ஸ் எனக்கு கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேம் வே நான் 2வது விதமாக ஏவை நான் பிளாக் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா. ஏவை வந்து பேட்ச் பண்ணிவிட்டு பியை மட்டும் ஓப்பன் வச்சு ஃபயர் பண்ணேன்னா எனக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் கிடைக்கும். ஏன்னா எனக்கு பியில் மட்டும்தான் புல்லட்ஸ் போயிருக்கும், ஏல வந்து புல்லட்ஸ் பிளாக் ஆகிருக்கும். இது நான் பியை பிளாக் பண்ணிவிட்டு ஏ வழியாக நான் when I am firing, so what will happen is திரும்ப இப்படி ஒரு வேவ் கிடைக்கும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பியோட கவர் பண்ணிவிட்டு எனக்கு ஏ வழியாக கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா இதில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. ஸோ ஏ வழியாக என்னென்ன புல்லட்ஸ் போகுதோ அது ஏல தான் போகும், பி வழியாக என்னென்ன புல்லட்ஸ் போகுதோ அது பி வழியாக தான் போகும். ஸோ ரெண்டுலேயும் ஒரே மாதிரியோ இல்லை இன்டென்சிட்டி சேஞ்சோ இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு புல்லட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வேவ் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேவ் ஒரு டப்பில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டப்புக்கு பக்கத்தில் ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வால்லையும் இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி படித்த மாதிரி ஏ அண்ட் பி இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரிசீவர் இருக்குது. இந்த இடத்துல மட் பாக்ஸில் இட் இஸ் அ ரிசீவர். அந்த ரிசீவர் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா வேவ் வந்து எவ்வளவு இன்டென்சிட்டியில் வந்து இந்த ரிசீவரில் மோதுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது என்ன ஆகும்னு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் வந்து வேவ் ஒரே வேவாக போகும். ஸோ இதுக்கு மேலே வரையில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வழியாக போகையில் 2 வேவ்ஸாக மாறிடும். ஸோ டிடெக்டரில் படையில் உங்களுக்கு வந்து டிபெண்டிங் ஆன் த இன்டென்சிட்டி வந்துட்டு உங்களுக்கு வேவ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிடெக்டரில் படும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேவும் இன்னொரு வேவும் மோதி உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும்போது ஹோல் ஏ ஹோல் பி ரெண்டுமே ஓப்பனாக இருக்கையில் என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேவும் இன்னொரு வேவும் இன்டர்ஃபியர் ஆகும். இன்டர்ஃபியரன்ஸ்னால என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வால் அந்த ரிசீவரில் வந்துட்டு இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் டிபெண்டிங் ஆன் த இன்டென்சிட்டி. உங்களுக்கு எப்படி வேவ் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இருக்க இடத்துல உங்களுக்கு இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். கம்மியாக இருக்க இடங்கள்லாம் இன்டென்சிட்டி கம்மியாக தான் அந்த வாட்டர் வேவ்ஸ் போய் ரிசீவரில் மோதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சேம் திங் நான் ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இன்னொரு ஹோலில் மட்டும் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும்னா இதுக்கு முன்னாடியே படித்த மாதிரி ஹோல் ஏ மட்டும் ஓப்பன் பண்ணிடுச்சு, ஹோல் பியை மட்டும் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இப்படி ஒரு வேவ் கிடைக்கும். ஓகே, ஸோ சேம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ண மாதிரியே தான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆஸ் அ வேவ்ல படிக்கிறோம். ஸோ இது எதுக்காக படித்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எலக்ட்ரானை வந்துட்டு வேவாக கன்சிடர் பண்ணி ஒருக்கா படிப்போம், அதே மாதிரி எலக்ட்ரானையே பார்ட்டிக்கலாகவும் கன்சிடர் பண்ணிவிட்டு தனியாக படிப்போம். ஸோ இதைத்தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். சில சமயம் ரெண்டும் ஒட்டுக்காக பிஹேவ் பண்ணுற மாதிரி படிப்போம். அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், எந்தெந்த சமயத்தில் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்கிறத நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் படிக்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப், வீடியோ பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா யூ கேன் மெயில் இட் டு மீ. வேறு ஏதாவது கண்டென்ட்டில் இஃப் யூ நீட் வீடியோஸ் யூ கேன் ஜஸ்ட் மெயில் இட் ஆர் புட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். வீடியோ அன்ராப்பிங் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், யூ கேன் கோ தேர் அண்ட் சி. அப்படி இல்லைன்னா கார்டும் கொடுக்குறேன். தேங்க்யூ. மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.